அரைக்கல்பம் வேண்டினீங்களே, ஏதாவது கிடைச்சதா? இப்ப எதுக்கு வேண்டுறீங்க? அ? அதனால பாபா சொல்றார், நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாபா சில நேரத்துல உலகத்துல எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான். அ? பெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பா என்ன எவ்வளோ எவ்வளோ கோடீஸ்வரர்களா இருக்காங்க. அவங்கள போய் பாபா பெக்கர் அப்படின்றாரு அப்படின்னா, ஒண்ணு அது அழியக்கூடிய விஷயங்கள். இன்னொன்னு அவங்களும் வந்து என்ன பண்றாங்க? இறைவன் கிட்ட ஏதாவது பெக் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? அந்த அக்பர் கதையில சொல்லுவாங்க இல்லையா? அவர் டெய்லி வந்து நமாஸ் பண்ணிட்டு அக்பர் நமாஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது யாராவது ஒருத்தர் இருக்கணுமா. அவங்களுக்கு வேண்டியதை இவர் கொடுப்பார். அது அவருடைய வழக்கம். அது போல ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரர் அங்க இருக்கார். பிச்சைக்காரர் கிடையாது, ஃபக்கீர் அப்படின்வாங்க. அதாவது ஒரு சன்னியாசி போல ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. இவரு அந்த நமாஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. பண்ணிட்டு கண் திறந்து பார்க்குறாரு, அந்த ஆள் இல்லை. இவரு கோவமா வருது. என்ன யாரும் இல்லையா இன்னைக்கு அப்படின்னு. "ஐயோ, இருந்தாரு. அவர் இல்லை, ஓடிட்டார்." அவரை தேடி போய் சிப்பாயிங்க போய் கண்டுபிடிச்சி, என்ன நீ வந்து வாங்காம அக்பர் கிட்ட இருந்து வாங்காம நீ போறியே மகாராஜா கிட்ட இருந்து, அவருக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்னு. அப்புறம் வந்து கூட்டிட்டு வராங்க. அப்ப அக்பர் அவரை பார்த்து, ஏப்பா ஓடிட்டே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் உங்ககிட்ட வாங்குறதுக்கு தான் வந்தேன். நான் வந்து பார்த்தா நீங்களே இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நான் அந்த இறைவன் கிட்டயே வேண்டிக்கிட்ட வேண்டிய என்ன தேவையோ நான் அடையிறேன். உங்ககிட்ட நான் எதுக்கு வாங்கணும் அப்படின்னாரு. அது போல உலகத்துல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேண்டக்கூடியவர்கள் தான். ஆகையால நம்ம வந்து வேண்டக்கூடாது. பாபா கிட்டேயும் வேண்டக்கூடாது. ஒரு பாபாவை நினைக்கணும். அதுதான் அவருடைய டைரக்ஷன். அதனால நான் என்னுடைய டைரக்ஷன் படி நடங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதை செய்யறது இல்லை.